ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் மத்தேயு புஸ்தகத்தை எல்லாம் சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரம் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. 1வது வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எப்பொழுதுமே பைபிள் வாசிக்கும்போது நீங்கள் வீட்டில் சத்தமாக வாசிக்கணும், வாயை திறந்து வாசிக்கணும். அது அறிக்கையிடுறோம், அதில் ஒரு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் எங்கூட சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை போய் அங்கே உங்கள்கிட்ட பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு ஆறுதலாக துக்கம் சந்தோஷம் மாறும், வியாதிகள் சுகமடையும். இந்த செய்தியை தான் எனக்கு கொடுக்கணும். இங்கே வர்ற மட்டும் இதான் சொல்கிறோம். உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்குறாரு? நீங்கள்லாம் சீசர்களாம். பக்கத்து மூஞ்சியை பார்த்து சொல்லுங்கள், நீ தான் சீசனா சொல்லுங்கள். ஏசப்பா சொல்கிற வேலையை செஞ்சு முடிக்கிற சீசன். என்ன வேலை உங்களுக்கு வச்சுருக்கிறாரு? உங்களுக்கு என்ன வேலை? அங்கே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் இல்லைங்க என்ன வேலை? 7ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ வேலைகள், அதாவது 7 வேலை இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், 7 வேலை இருக்குது சொல்லுங்கள். பிக் ஜாப்ஸ் 7 வேலை இருக்குது. என்ன வேலையா? வெட்டி முறிக்கிற வேலையா? அங்கே பாருங்கள், அங்கே என்ன வேலை? 7ஆம் வசனத்தில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு என்ன செய்யணுமா? பிரசங்கம் பண்ணுற வேலை சொல்லுங்கள். நல்ல பக்கத்தில் காது கேட்க சொல்லுங்கள். பிரசங்கம் பண்ணுற வேலை சொல்லுங்கள். உடனே எங்கள் சர்ச்சு பாஸ்டர் டேவிட் கணேசன் சொல்லிட்டார், மைக்கு கூட நீ வாட்டுக்கு சர்ச்சில் பேசுகிறாத, போய் தெரு பிரசங்கம் பண்ணு, போய் வீடுகளில் பிரசங்கம் பண்ணு, சமாரியாஸ்திரியை பார்த்து பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் பண்ணுற வேலை. அடுத்து 2வது வேலையில் என்ன? வியாதிசுகளை கழுது கையை வைங்க. காசை பணமாக வாயா வலிக்குது. எல்லா பக்கத்தில் சொல்லுங்கள், காசை பணமாக வாயா வலிக்குது சொல்லுங்கள். வியாதி மேலே கையை வச்சு ஜெபம் பண்ண வேண்டியதான். வியாதி கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் வியாதிகளை சுகமாக்குற வேலை. அடுத்து குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுற வேலை. 3வது மரித்தோரை எழுப்பணுமா? மூஞ்சியும் முகரக்கட்டைகளும் இப்படின்னா எங்கள் ஊரில் சொல்லுவேன். ஆனால் ஏசப்பா உங்களையும் என்னையும் பார்த்து எனக்கு இதுதான் முதல்ல இப்படி ஒரு கூட்டத்தில் பேசுகிற முதல் செய்தியே. இன்றைக்கி வர்ற உங்களை பார்த்து பேச சொன்ன வார்த்தை மரித்தோரோ உயிரோடு எழுப்பணுமா? பக்கத்து சொல்லுங்கள், நானும் நீயும் தான் மரித்தோரோ உயிரோடு எழுப்பணுமா? பூரா வேலை வெட்டி உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு 7 வேலை கிடைக்குது. அதில் பெரிய வேலை சாகிறவனெல்லாம் தூக்கணும் வண்டி தான். பாவத்தில் மறிச்சிருக்கோனே எழுப்ப வண்டி தான். வாலிபர்கள் பாவத்தில் மறிச்சிருக்காங்களா, எழுப்பி ஆகஸ்ட் 15 கொண்டு வாங்க, எழும்பிடுவான். இன்னுமா ஏசப்பா நம்மளை நம்புகிறாரு? பக்கத்தில் சொல்லுங்கள், இன்னுமா ஏசப்பா நம்புகிறாருல்ல? இந்த செய்தி எங்கே உங்கள்கிட்ட போய் சொல்கிறார். முதல்ல மன்னார்குடியில் ஏதோ வல்லமாக இருக்குதுங்க. 4வது வேலை மரித்தோர்களை உயிரோடு எழுப்புங்க. அடுத்து நினச்சிட பிசாசுகளை துரத்துங்க. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. ஆண்டவர் கொடுத்ததை கொடுக்கணும். அல்லேலூயா. 7வது வேலை அடுத்து அந்த 9ஆம் வசனத்தில் இருக்குது. ஏன்னா 9ஆம் வசனத்தில் வேலையால் தன் கூலிக்கு பாத்தன இருக்கிறான். சும்மா ஒன்றத்தையும் கொண்டு போக வேண்டிதான், எங்கேயாவது போய் தொலைய வேண்டிதான். பக்கத்தில் சொல்லு, எதிரே இருக்க கிராமத்துக்கு எங்கேயாவது போங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இந்த 10ஆம் அதிகாரத்தில் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறார், ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஒரு 5 பாடம் அவங்களுக்கு நடத்துகிறார். பக்கத்தில் சொல்லுங்கள், 5 பாடம் நடத்துகிறார சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் என் மக MPBS ஒருத்தி 3rd இயர் 2nd இயர் பரீட்சை எழுத போகிறேன். அவளுக்கு ஒரு சில பரீட்சை முடிஞ்சுன்னா டேடினா 3rd இயர் போயிடுவேன். 2nd இயர் முடித்து 3rd இயர் போகிறேன். அதில் பாஸ் பண்ணணும். என் மூத்த மக ஒருத்தி படிக்கிறா, அவன் பாஸ் பண்ணணும். என் பையன் 3வது முடித்து 4வது போயிட்டான். இங்கே ஒரு 5 பாடம் சொல்லிக்கிற, 5 பாடம் உனக்கு தெரியணும், அதை டேஸ்ட் பண்ணணும். பக்கத்தில் சொல்லுங்கள், 5 பாடம் தெரியணும், அதில் பாஸ் பண்ணணும். முதல் பாடம் அப்படி வாங்க, என்ன 5 பாடம்ன்ட்டு அப்படி அவுட்லைன் சொல்லி முடிச்சிருவேன். அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 32ஆம் வசனத்தில் முதல் பாடம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு, எல்லாம் வாசிங்க, என் கூட சேர்ந்து வாசிங்க. 9:32 9ஆம் அதிகாரம் 32 முதல் பாடம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 33ஆம் வசனம் வாசிங்க. ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். உங்கள் ஊரில் இப்படி புறஜாதி ஜனங்கள் சொல்கிறாங்களா?
உங்கள் மூலியமாக நடக்கிற அற்புதத்தை பார்த்து சொல்கிறாங்களா? நீங்கள் முதல் பாடம், நீங்கள் புறப்பட்டு போகணுன்ற ஆண்டவர் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ள பாடத்தை இதை சொல்லி கூட பாடத்தை நடத்தி காமிக்கிறார். கணக்கு பாட வாத்தியார் என்ன செய்வார், a+b² a²+b² அல்ஜிப்ரா போட்டு பாடம் நடத்தி காமிப்பார். அதே மாதிரி நம்ம செஞ்சிட வேண்டியதானே. எங்கள் ஒன்றாப்பு டீச்சரு என்ன செய்கிறாரு, முட்டை, படுக்கை கோடு, குறுக்கு கோடு இப்படி எல்லாம் வச்சு அப்படி இணைச்சி ஆணா சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆணா தெரியுமா? உங்களுக்கு ஆணா தெரியுமா? ஆணா எழுத தெரியுங்கிற கை தூக்குங்க. இந்த பிரசங்கமே ஆணா அவனா தான். நீ முதல்ல ஏசப்பா செய்கிற பாரு. டே வாடா, ஊமையான என்ன 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 வியாதி உள்ளவன், பிசாசு பிடிச்சி ஊமையான ஒரு மனுஷன், ஊமையான மனுஷனை கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிசாசு துரத்துறாரு. பிசாசு துரத்துப்பட்ட போனவை ஊமையான ஒரு மனசு கொண்டு, துரத்தப்பட்ட பெண் ஊமையை நினைச்சுக்கிறான், பேசுகிறான். கைதட்டுங்களேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் முதல் பாடம், ரெண்டாவது பாடம் அவ்வளோதான். ரெண்டாவது பாடம் அதுக்கு முன்னாடி அப்படியே போங்க. 2 குருடர்கள் ஏசப்பா பின்தொடர்ந்து வர்றாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்வதற்கு இடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இப்போ இந்த கூட்டத்தை கேட்குற உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்குதா, வறுமை இருக்குதா, கடன் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, உன் பிள்ளை உருப்படலையா, உன் புருஷன் குடிக்கிறானா, ஏசப்பா தான் அற்புதம் செய்வேன், நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பினா அற்புதம் செஞ்சிருவார். கை தட்டுங்களேன். என்ன பதில் சொல்லணும்? வாய் திறந்து பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? இந்த அற்புதத்தை நீங்கள் விரும்புகிற அந்த அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறவங்க கை தூக்க இல்லையா சொல்லுங்கள். ஆம், விசுவாசிக்கிறோம் சொல்லுங்கள். எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து எஸ் லார்ட் சொல்லுங்கள். இப்படி தான் ஒத்த வார்த்தை சொல்லி பிறவி கூட 2 பேர் கண்ணை திறந்து விட்டு போயிட்டாங்க, அற்புதத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. நாம் பூரா ஊரெல்லாம் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுற ஒரு அற்புதத்தை வாங்க முடியல. காரணம் சும்மா காய்ச்சிக்கு ஊழியக்காரங்க, நம்ம சும்மா காய்ச்சிக்கு கிறிஸ்தவங்க. நம்ம எல்லாம் ஹார்ட்டில் விசுவாசிக்கணும். இந்த அற்புதத்தை ஏசப்பாவால் செய்ய முடியும், எனக்கு செய்ய முடியும், என் குடும்பத்துக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. அவங்க எஸ் 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 லார்ட், எஸ் லார்ட், நான் விசுவாசிக்கிறேன். ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன். ஒத்த 2 வார்த்தையை சொல்லிவிட்டு அற்புதம் போயிட்டார். இதான் 2வது பாடம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிட்டிங்களா, நீங்கள் கிளம்பி போயிட வேண்டிதான், பிசாசு துரத்த வேண்டிதான், அடுத்தவங்க வியாதியை சுகப்படுத்திட வேண்டிதான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு இதை சொல்கிறாருன்னா, இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டு இந்த அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அடுத்து 3வது பாடம் பாருங்களேன். 3வது பாடம் அங்கே 24வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து, பிள்ளை செத்து போச்சு, 12 வயசு பிள்ளை செத்து போச்சு. ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அதான் பிள்ளை மறிக்கலை, செத்து போச்சு. நீ நினைக்கிற இனி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, இனி என் புருஷன் உருப்பட மாட்டான், இனி நான் பிழைக்க மாட்டேன், இந்த செய்தி கேட்குற கட்டில் நிறைய படுத்துக்கிட்டு கேட்குறியா, இனி நான் எந்திரிச்சு நடக்க மாட்டேன். இல்லை, நீ உண்மையை பேசு. ஏசப்பா உன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நீ முடியாதுன்னு நினைக்கிறது முடிய போகிறது. கை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அவளுக்கு குழந்தை இல்லை தான். நிறைய பேர் இனிமேல் பிறக்கான்னு சொல்லலாம், இல்லை தான், ஆனால் குழந்தை பிறந்துடும் சொல்லணும், விசுவாசம் சொல்லணும். ஏன்னா ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார்ல. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட 3வது பாடம் சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, பிள்ளை மரிக்கல, மரித்த சிறு பிள்ளைகளை உயிரோடு கூட எழுப்ப போகிறீர்கள், மரித்த வாண்டு பிள்ளை எழுப்ப போகிறீர்கள். ஆண்டவருக்காக மன்னார்குடியிலே பெரிய ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை எழும்ப போகிறது. இந்த பாடத்தை நீங்கள் படிங்க. அடுத்துக்கு முன்னாடி 4வது பாடம் என்ன தெரியுமா? 12 வருட பெரும்பாடலஸ்ரீ வந்து அவளை கன்வென்ஷனில் பேச வர சொல்லுங்க. ஏசப்பா அந்த 12 வருடம் அந்த பெரும்பாடலஸ்வரியை கொஞ்சம் கன்வென்ஷனில், இங்கே வர்ற உங்கள் ஊருக்கு வர்ற கன்வென்ஷன் ஸ்பீக்கர் மாதிரி சும்மா காட்சிக்கு தான் பேசுவாங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், சும்மா காட்சிக்கு தான் பேசுவாங்க, வாழ்க்கையில் காமிக்கணும்ல. 12 வருடம் அந்த அம்மா பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஏசுனார்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியில்லை. இங்கே பாருங்களேன், இவர் சொல்கிற அவர் வாட்டு கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம், எவன்ட்டையா கேட்டால் விட மாட்டாங்க. பர்த்திமை ஜோம் பண்ணுறான், அதட்டுறாங்க, கூட இருக்கிற கிறிஸ்தவங்க அதட்டுறாங்க. அவனும் செய்ய மாட்டான், செய்கிறவனும் விடவும் மாட்டான். அவன் டேவிட் கணேசன் ஊழியர் என்னை திட்டுறான், ஃபோன் போட்டு திட்டுறான்.
ஏன்னா அண்ணா பிரயோஜனம். ஆமாம், நீ இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை. போ. நான் சொல்கிறேன், இங்கே வர்றா அவளுடைய விசுவாசம் பண்ணா இன்னைக்கு தொட்டு சுகம் ஆயிடுவாங்க. முடிவு பண்ணிட்டாங்க, இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பாக முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்துக்கு வந்துட்டீங்களே, திரும்பி போகும்போது உங்கள் வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். வியாதிகள் சுகமடைய போகிறது. இயேசுவுக்காக எழுப்புதல் விரும்புவோர் முகாமில் வந்துட்டீங்களே, உங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டீங்களா, ஆண்டவர் உங்களை சும்மா விடுவாரா? ஆண்டவர் உங்கள் விரும்புகிற அற்புதத்தை இன்றைக்கு இப்பொழுது செய்ய போகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட போகிறது. அல்லேலூயா. 4 பாடம் படிச்சிட்டோங்க. 4 பாடம். இப்போ 1ஆம் அதிகாரத்தில் ஏன் தெரியுமா, 10ஆம் அதிகாரம் ஆரம்பிக்க எல்லாம் கிளம்புகிடான்ட்டார். இவங்களுக்கு இந்த 4 பாடம். முதல் பாடம் என்ன? எல்லாம் சொல்லுங்க. ஊமையான ஒரு மனுஷன்ட ஜெபம் பண்ணி பிசாசுத்துற ஊமையும் பேசிக்கிறான். 2வது பாடம் என்ன? கண்ணை 2 குருடர்களை விசுவாசிக்கிறேன், ஆமாம் விசுவாசிக்க சொன்னோடனே கண்ணை திறந்துட்டார். 3வது செத்த பிள்ளை எழுப்பிட்டார். 4வது பாடம் என்ன? 12 வருட பெருமாள். உனக்கு எத்தனை வருஷம் வியாதி இருக்குது, எத்தனை வருஷம் கடன் பிரச்சனை, இன்னைக்கு சரிபடுத்த போகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீ ஊழியம் செய்ய தேவை இருக்குது. ஆகஸ்ட் 15க்கு நீ தேவை இருக்குது. அல்லேலூயா. 5வது பாடம் என்ன தெரியுமா? 9ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள், திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. 4 பேர் சேர்ந்து மார்க்கில் இன்னும் அழகாக இருக்குது. அதில் 2ஆம் அதிகாரத்தில் ஏசுனார் ஒரு வீட்டில் இருக்கார். உங்கள் வீட்டில் ஏசப்பா இருக்காரா? எப்படி? அப்போ ஜனங்கள் வரணும்ல. இங்கே போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடும் ஆஸ்பத்திரியாக வருகிற எழுப்புது காலங்களாக மாறப்போகிறது. ஒரு கிறிஸ்தவன் வீட்டில் இருக்கான்னா அவன் கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான். அங்கே ஹாஸ்பிட்டலுங்க, அங்கே ஜெபம் பண்ணாங்கன்னா வியாதி சுகமாயிரும். அங்கே போனால் பிசாசு போயிடும். உங்கள் வீட்டில் ஏசப்பா இருந்தானே இந்த அற்புதம்லாம் நடக்க போகிறது. அல்லேலூயா. ஏசு அங்கே இருக்கிறார், அந்த வீட்டில் இருக்கிறார். அங்கே இருக்கிறான்னு சொன்னால் 4 பேர் வீட்டு வந்துட்டான்ல. இப்போ அந்த திமிர்வாதக்காரன் என்ன செஞ்சான்? பாவரிக்கை பண்ணானா? விசுவாசானா? கழுத்தில் இருக்கிற கயிறு எல்லாம் தூக்கி வெட்டி எடுத்து போடு. ஒன்றை ஏதோ பில்லி சூனியம் இருக்குது. அதனால தான் ஏசப்போ உள்ளே வரமாட்டேன். ஏசுனாருன்னா ஜோப்பில் அங்கேயா ஒரு கயிறு இருந்தால் உனக்குள்ளே வரமாட்டாரா? உன் வீட்டில் ஒரு மந்திர பொருள் தான் வரமாட்டாரா? என்ன முட்டாப்பைகளாக இருக்காங்க எல்லாம். அவன் வயிற்றுக்குள்ளே ஒருத்தவங்க மருந்து வச்சு உன்னை சாப்பிட வச்சுட்டாங்க. உங்கள் சின்னத்தான்றான், சண்டை மூட்டி விட்றான் எல்லாம். எலுமிச்சம்பழம் வீட்டில் கிடக்கு, ஜூஸ் போட்டு குடி. கழுத ஏசுவே நாம ஓசையாக வருது. ஏதோ ஒன்று வந்து எலுமிச்சம்பழத்தை ஓசையாக போட்டு பாரு, குடி இயேசுவே நாமத்தினால. நான் சொல்கிறேன், உனக்கு பாடமே தெரியல, மக்கு பிள்ளையாக இருக்க. பக்கம் சொல்லு, மக்கு பிள்ளையாக இருக்காதீங்க சொல்லுங்கள். ஒழுங்காக பைபிளை படித்து தொலை சொல்லுங்கள். நான் சொல்லுவேங்க, எப்பொழுதுமே போதகர், உங்கள் முன்னாடி இருக்கிற போதகர், அவங்க யாராக இருந்தாலும் சரி, சின்ன ஊழியர்களாக இருக்கலாம், பெரிய, அவங்க மூலியமாக உனக்கு தேவையான வார்த்தைகள், வல்லமைகள், அபிஷேகம் உன்னோடு கூட பேசுவார். கை தட்டுங்க. அல்லேலூயா. நான் போகிற கூட்டங்களில், தம்பி டேவிட் கணேசா, இந்த வசனத்தை நீ சொல்லி பிரசங்கம் பண்ணால் உனக்கு காணிக்க கொடுக்குன்னு நினச்சிருந்தேன். கரெக்டாக அந்த வசனத்தை சொல்லிட்டேன். நீ ஜெபம் பண்ணிட்டு போ. உங்கள் போதகர் யாராக இருந்தாலும் சரி, கழுதையை கொண்டு பேசுகிறார், உங்கள் போதகர் மூலியமாக பேசுவார். கைதட்டுங்க. இப்படி நம்பிக்கை இருந்தால் தாங்க நீங்கள் சத்தியத்தில் வளருவீங்க. 5வது பாடம் என்ன? திமிர்வாதக்காரன். போதும், 5 பாடம் படித்து கிளம்பிட வேண்டியதான். பக்கத்தில் சொல்லுங்கள், 5 பாடம் படித்தாச்சு, கிளம்பிடு. உன் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 5 உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச 5 அற்புதத்தை சொன்னதை செஞ்சேன்னு சொல்லிடுவியா? நான் சொல்லுவேன். 5 50 சொல்லுவேன், 500 சொல்லுவேன், 5000 சொல்லுவேன். இல்லை சண்டை போட தெரியுங்க. நான் அப்படி போகிறேன். இந்த 5 அற்புதத்தை செஞ்ச ஆண்டவர் யார் கூட இருக்கு? எங்கே வர்றாரு? என் கூட இருக்கார். எப்போ வரைக்கும் இருக்கேன்னு இருக்காரு? நான் ஜாகந்தடிக்கும் கூட இருப்பார். என்னை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் தாவீதுக்கு வலது பக்கத்தில் அந்த 5 அற்புதம் செஞ்ச ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிறார். கோலியாத்தை அடிக்கிறாரு, சிங்கத்தை அடிக்கிறாரு, கரடி அடிக்கிறாரு. அவன் பயப்படுவானா? நான் சொல்கிறேன், முகாம்ங்கிறது ஏசப்பா ஊழியம். இந்த முகாமிற்கு காணிக்கை 1 லட்ச ரூபா கொடுக்குற 100 பேர் வேணும். இந்த செய்தி கேட்குற யாரெல்லாம் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களோ ஒழுங்காக நீங்கள் அனுப்பிடுங்க. உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லையான்னு பாருங்க. கை தட்டுங்க. அல்லேலூயா.
நான் சொல்கிறேங்க, இங்கே ஏசப்பண்ணா 5 பாடத்தை நான் படிச்சுக்கிட்டேங்க. அந்த 5 அற்புதம் செய்கிற ஆண்டவர் எங்கே இருக்கார்? என் வலது பக்கத்தில் இருக்கார். அப்படி தெரியுமா? அப்போ ஏசப்பா எங்கள் கூட இருக்கீங்களா? எல்லாம் திரும்புங்க சொல்லுங்கள். எல்லாம் வாய் திறந்து சின்ன பிள்ளை போல சொல்லணும், ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? 5 பாடம் நான் சொல்கிறேங்க. என் பிரச்சனை என்ன? ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்கள அறுவாலத்துக்கு வெட்ட போயிடுவாங்க. கிறிஸ்தவங்கள என்னடா மதம் மாற்ற வர்றீங்க? என் ஹார்ட்டில் வியாதி வந்து டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. கடவுள் தான் காப்பாற்றணும். கடவுளை தேடுனேன், ஒரு பிரயோஜனம் இல்லை. 3 மாதம் ஏறி இறங்காத சாகுற நிலைமைங்க. சாகுறது சாக போகிற இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாவன்னு சொல்லி இது போல் ஒரு சர்ச்சில் போய் சும்மா ஜெபம் பண்ணங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணலங்க, கண்ணை திறந்துக்கிட்டு ஏசப்பா எனக்கு உயிர் தாருன்னு சொல்லி அழுதுங்க. ஏசப்பா என்னை தொட்டு சுகம் கொடுத்தார். கைது உலகம் ஃபுல்லாக சொல்லுவேங்க, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார் ஐயா, கிறிஸ்தவங்க சாமி எனக்கு சுகம் கொடுத்தார் ஐயா. எனக்கு எல்லாம் ஆசை. இப்படிப்பட்ட சுகமாக்குற தேவன் 1,00,000 வாலிபர்களை நீங்கள் வாங்க ஏசப்பாட்ட, உங்களுக்கு சுகம் கொடுப்பார், நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை கொடுப்பார் என்று சொல்லணுங்க, கத்தணுங்க, கதறணுங்க, அவன் காலில் விழுந்து கெஞ்சணும். எனக்கு ஆசைங்க. என் உள்ளத்தில் ஏசப்பா பிறந்துட்டார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய தலைவனாக என்னை மாற்றிருக்கிறாரு. 1,00,000 வாலிபடைய உள்ளத்தில் ஏசப்பா பிறந்தாருன்னா என்னை பயன்படுத்துவதில் எல்லோரையும் ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். 2வது பாடங்க, ஏசப்பாவை நான் மறுதளிச்சிட்டேன், நன்றி இல்லாமல் போயிட்டேன், நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக மாறிட்டேன். நீங்கள் எல்லாம் நன்றியுள்ள கிறிஸ்தவங்களா நன்றி இல்லாத கிறிஸ்தவங்களா? நன்றி உள்ள கிறிஸ்தவனா 1 மணி நேரம் ஜெபிக்கணும், டெய்லி ஜெபிக்காமல் தூங்கக்கூடாது. நன்றி உள்ளவனா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இயேசு பற்றி சொல்லணும். சர்ச்சுக்கு போகும்போது ஒருத்தரை கூட்டிட்டு தான் சர்ச்சுக்கு போகணும். மிஸ்டரியை வந்திருக்கணும், இல்லை மிஸ்டரியை ஊழியத்தை செய்கிற உங்கள் ஊழியக்காரர்களுக்கு காணிக்க கொடுக்கணும். இதான் நன்றி உள்ளவங்க. நான் நன்றி இல்லாமல் அவரை மறுதளிச்சு சிகரெட் சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏசுனார் தான் சுகமாக என்ன நினச்சி, ஆனால் ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க, என் கிராமத்திற்கு வந்தாருங்க. நான் தூங்கி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகணுங்கிற நிலைமை இல்லை. அந்த ஏசப்பாவை என் பூற்றின் அறைக்குள்ளே பார்த்தேன். அவர் அழுதார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அழுகிறார். யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான்னு ஏசையாட்டு அழுதார்னு பைபிளில் போட்டிருக்குதுங்க. ஆனால் எனக்கு தெரியுங்க, இந்த கணேசன் கற்பையா சரஸ்வதி மகன் கணேசன் சொன்னால் உங்கள் ஏசப்பா இன்னும் அழுகிறாருங்க. நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை. நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே. என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டார்கள். அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீரோடு அழுகிறாரா? நான் அவரை பார்க்கும்போது அவர் இயேசுன்னு எனக்கு தெரியாதுங்க. பல நாட்கள் அந்த அழுகிற குரலை கேட்டு ஒரு கிறிஸ்தவ நண்பரிடத்தில் விசாரிக்கும் போது தான் உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுகிறாருன்னு அவர் ஒரு மனுஷர் அல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இயேசு அழுகிறேன், என் கண்ணீரை துடைச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறேன். நான் எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? 30 வருஷமாக ஊழியம் செய்கிறேங்க. பணம் சம்பாதிக்க இல்லைங்க, சொத்து சேர்க்க இல்லைங்க. இப்போ கூட உங்கள்கிட்ட பிச்சைக்காரன்னு அடிக்கடி சொல்கிறேன். வாங்கலைங்க, நீங்கள் தானே கிறிஸ்தவ நேசிக்கிறவங்க தானே, உதவி செய்யுங்களேன், ஜெபம் பண்ணி உதவி செய்யுங்களேன், உங்களால் இயன்றதை கொடுத்து உதவி செய்யுங்களேன், வாலிபலை அழைச்சிட்டு வந்து உதவி செய்யுங்களேன். ஏன்னா எங்கள் அப்பா அழுகிறாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் அழுகிறார். நான் சொல்கிறேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், என்னால் என்ற ஊழி செய்து அவரை சந்தோஷப்படுத்தும்படி வருகிறேன் ஐயா. எனக்கு 2 கதை நல்லா தெரியுங்க. 3வது கதை, நான் போகிற இடங்கள் எல்லாம் என்னை பயன்படுத்தி என் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறார் ஐயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பாருங்கள், உங்களுக்கு அற்புதம் செஞ்சார்ல, அப்போ உங்களை கொண்டு அவர் அற்புதம் செய்வார். அவர் கைகளில் ஒப்பு கொடுங்க. வெறும் 12 பேர்கள் உலகத்தை கலக்கிட்டாங்க. கை தட்டுங்களேன். உலகை மாற்றுகிறார்கள். சாதாரணமான ஆட்கள் அசாதாரணமான காரியத்தை உலகம் முழுவதிலும் சுவிசேஷம் வர உதவி செய்து விட்டார். எனக்கு ஆண்டு சொல்லுகிறார், இந்த மன்னார்குடியில் இருக்கிற உங்களை உலகம் முழுமைக்கும் ஆண்டு ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார். உலகம் முழுவதற்கு பயன்படுத்த போகிறார். இந்த நாளிலிருந்து அப்படிப்பட்ட ஊழியம் தொடங்க போகிறது. உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. இந்த மன்னார்குடியில் உலகமே திரும்பி பார்க்கிற திருச்சபைகள் உருவாக போகிறது. அற்புத அடையாளங்கள் உருவாக போகிறது.
எல்லாம் கண்களை மூடி அந்த ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை, இந்த வார்த்தைகளை என்னோடு கூட பேசுனதற்காக ஸ்தோத்திரம். அந்த 12 சீசர்கள் புறப்பட்டு போகிறது போல நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையை செய்ய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய வலதுகையை வானத்துக்கு நேராக தூக்கி உங்களை நம்பி உங்களை அனுப்ப விரும்புகிறார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படி நீங்கள் பிரசங்கிக்க வேண்டுமா? மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்ப வேண்டுமா? இத்தனை வேலைகளை செய்யும்படி உங்களை நம்புகிறார். இயேசு கண்ணீரோடு அழுது கொண்டே உன் அருகிலே வந்திருக்கிறார். கண்ணீரோடு அழுது கொண்டே வந்திருக்கிறார். நீங்கள் சொல்லுங்க, ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, ஏசப்பா இனி ஜெபம் பண்ணி உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், ஊழியம் செய்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், என்னால் என்ற காணிக்கையை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன், என் திருச்சபை போதகரோடு இணைந்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஆன்லைனில், யூடியூப்ல, டிவியில் கேட்கிற அன்பு சகோதரர்களை உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த முகாமிற்காக ஒப்பு கொடுங்க. ஒரு வேனுக்காக என்னால் என்ற ஒரு 10,000 ரூபாய் காணிக்கை கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். என் குடும்பத்தின் சார்பாக 1,00,000 ரூபாய் கொடுத்து உம்முடைய கண்ணீரை துடைப்பேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. இது எழுப்புதல் காலத்திற்கென்று ஆண்டவர் உங்களை நம்புகிறார், உங்களை நம்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணீரை துடைத்தாரே, உங்கள் கண்ணீரை துடைத்த ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்கும்படி நீங்கள் எழும்படி விரும்புகிறார். ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த ஜெப வேளையில உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுங்க, தொடர்பு கொள்ளுங்க, போன் பேசுங்க. ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேகரை தீர்மானம் வைக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். 12 பேர்களை கொண்டு உலகத்தை கலக்கினீரே. இந்த செய்தி கேட்டு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ இவர்கள் ஒவ்வொருவரையும் உலகம் முழுவதும் எடுத்து பயன்படுத்துவீராக. அற்பமான இவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை நடப்பிப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எல்லா கைகளை தட்டியே ஆண்டவரை ஸ்தோத்திரம்.